இங்க எங்க அக்கா ஆனந்தி அவர்கள் இருந்தாங்க. அத்தனை திட்டங்கள் சொன்னாங்க. அந்தியூர் சட்டமன்ற தொகுதிக்கு நான் வந்தால் என்ன செய்வேன் என்று தெளிவாக சொல்லித்தான் ஒவ்வொரு வேட்பாளரும் நாம் தமிழர் கட்சியில போட்டிட்டாங்க. இப்ப வந்து குற்றப்பத்திரிகை வாசிங்கன்னா என்ன அர்த்தம்? அது வரல, வாய்க்கால தண்ணி வரல, வராது. குருவி படத்துல பல்லானது ஆடுறவனுக்கு எப்படி குருவை நிலத்துல குருவை சாகுபடி செய்யறது காவிரி தண்ணியை திறந்து விடுங்கிற அறிவு எங்கேயே இருந்து வரும்? ஜூன் 12 மேட்டூர் அணை திறக்கணும், காவிரி தண்ணி வரணும், குருவை சாகுபடி செய்யணும், மக்கள் சாகுபடி செய்யணும். இல்ல, ஜூன் மாசம் 9.91 டிஎம்சி தண்ணி காவேரி கர்நாடகா திறந்து விடணும், வரல. இந்த ஜூலை மாசம் 32 டிஎம்சி காவேரியில தண்ணி திறந்து விடணும், இன்னும் வரல. கேட்கறதுக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய்க்கு துப்பு இல்ல. குருவைனா என்னன்னு தெரியாது அவருக்கு, சம்பான என்னன்னு தெரியாது, சாகுபடி என்னன்னு தெரியாது, சாகடிக்கிறது மட்டும்தான் தெரியும். சாகடிச்சிருவாரு. சாகடிச்சுட்டு பழைய ஏமால தூக்கி போட்டாங்க. ஏன் ஜாமி கரூர்ல அந்த 41 பேர் செத்ததுக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்ல, சம்பந்தமே இல்ல. தமிழ்நாட்டு மக்களினுடைய அறியாமையில் ஆட்சி அமைச்சிருக்காங்க. தெரிய வேண்டாமா? வாய்க்கால தண்ணி வரல, காவேரியில தண்ணி வரல. நாம் தமிழர் கட்சி போராட மட்டும்தான் செய்யும். நீங்க தான் ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கலையே. ஆட்சி அதிகாரத்தை வேற மட்டும் கொடுத்துட்டு எங்க கிட்ட வந்து வாய்க்கால தண்ணி வரல, எப்படி வரும்? எப்படி வரும்? ஒரே ஒரு விஷயம் தான் தாய் தமிழ் சொந்தங்களே, தமிழ்நாட்டின் இன்னைக்கு இவ்வளவு திமுக அதிமுக ஆட்சி காலத்துல 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் திமுக அதிமுக ஆட்சி நடத்தியும் இன்னைக்கு தமிழர்கள் ஓரளவாவது இருக்கும் அப்படின்னா அதுக்கு வித்திட்டது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அதுல இந்த அந்தியூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து பேசுறேன். இந்த கீழ்பவானி பாசனம் மட்டும் இல்லைன்னா கோபி செட்டிப்பாளையம் அந்தியூர்ல என்ன நிலைமையில இருந்திருக்கும்? இன்னைக்கு எங்க பார்த்தாலும் வாழை பயிரிடப்படுகின்றது, எங்க பார்த்தாலும் பச்சை போர்வை போத்தி விட்டது போல இருக்கு. அதற்கான பாசனத்தை கொண்டு வந்தது யாரு? நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். உண்மையும் நேர்மையுமாக ஆட்சி செஞ்சாரு. பெரிய ஆட்சியாளம் இல்ல, திமுக காரங்க மாதிரி 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் இல்ல, வெறும் 9 ஆண்டுகள். 1954 இருந்து 1963 வரைக்கும் 63 வரைக்கும் தான் அவருடைய ஆட்சி காலமே. 9 ஆண்டு காலத்துல எத்தனை அணைகள் கட்டி இருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு ஓரளவாவது விவசாயத்துல கொஞ்சம் முன்னேறி போயிருக்கிறோம் அப்படின்னா அது காரணம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கட்டிய அணைகளும் வாய்க்கால்களும் தான் காரணம். சும்மா இல்லைங்க, சும்மா திட்டம் வராது. நேர்மையாக உண்மையாக இருந்து ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு இப்ப பாருங்க, ஒரு அமைச்சர் குழந்தைக்கு மாத்திரை நுணுக்குறேன்னு சொல்லி செல்போன்ல மாத்திரை நுணுக்கிட்டு இருக்கிறாரு. அது குழந்தை மாத்திரையா போத மாத்திரையான்னு கூட மக்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சு நம்ம நம்ப வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதான் சூழ்நிலை. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இருந்த அதிகாரத்துல, ஐயா கக்கன் அவர்கள் இருந்த இடத்துல, அம்மையார் லூர்தம்மாள் அவர்கள் இருந்த இடத்துல, முக்கியமான அமைச்சர்கள் இருந்த இடத்துல இன்னைக்கு எப்பேற்பட்ட ஆட்களை நம்ம கொண்டு வந்து வச்சிருக்கிறோங்கிற பாருங்க. எப்படி கொண்டு வந்து வச்சிருக்கோம் பாருங்க. ஒண்ணுமே தெரியாது. தற்கூரிகளை கொண்டு வந்து ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சுட்டு நம்ம எதை இழந்து நிக்கிறோம் பாருங்க. கடந்த 5 ஆண்டுகள்ல குறுவை சாகுபடிக்கு தண்ணி வந்துச்சு, வரல. இப்போ நெல்லறுத்த இடங்களில் எல்லாம், நெல்லறுத்த கழனிகள் எல்லாம் கல்லறுத்து கொண்டிருக்கிறார்கள் விவசாய பெருங்குடி மக்கள். இந்த இடத்துல எத்தனை பெண் விவசாயிகள் கறவை மாடு வச்சு பால் கறந்து வித்துட்டு இருக்காங்க, சொசைட்டில வித்துட்டு இருக்காங்க. எத்தனை பேர் வித்துட்டு இருக்காங்க? எத்தனை பெண்கள் வித்துட்டு இருக்காங்க? அவங்களுடைய நிலைமை இப்ப என்னவா இருக்கு? ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய பாலின் அளவு எவ்வளவு தெரியுமா? 3 கோடி லிட்டர் ஒரு நாளைக்கு பால் உற்பத்தி தமிழ்நாட்டில். அதுல 2.55 லட்சம் லிட்டர் பால் விற்பனைக்கு வந்துடும். தனியாருக்கு மட்டும் 2.18 லட்சம் லிட்டர் தனியாருக்கு வித்துட்டாங்க. இந்த ஆவின் பால் ஒண்ணு சொல்றீங்களா, அரசாங்கம் நடத்தக்கூடிய ஆவின் பால், அந்த ஆவின் பாலுக்கு ஒட்டுமொத்தமா கொள்முதலே 37 லட்சம் லிட்டர். 37 லட்சம் லிட்டருக்கு ஒழுங்கா கொள்முதல் விலையை கொடுக்க முடியாத காரணத்தினால 10 லட்சம் லிட்டர் குறைஞ்சிருச்சு. யாருக்கு வர வேண்டிய காசு? நமக்கு வர வேண்டிய காசு ஏன் ஏத்தி கொடுக்க முடியல உங்களால? ஏன் கொள்முதல் விலையை ஏத்தி கொடுக்க முடியல? இங்க இருக்கக்கூடிய பெண் விவசாயிகளுடைய வயிற்றுல அடிக்கிறது யார்? இந்த அரசாங்கம்.
நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய கேரளாவில் 1 லிட்டர் பாலுடைய கொள்முதல் விலை 45 ரூபா. 45 ரூபா. இங்க இருக்கக்கூடிய பால் கறக்கிற அக்கா யாராவது இருக்கீங்களா? எத்தனை ரூபா கொடுக்குறாங்க 1 லிட்டருக்கு கொள்முதல் விலை? கேரளாவில் 45 ரூபா கொடுக்குறாங்க, பஞ்சாப்ல 65 ரூபா கொடுக்குறாங்க. 65 ரூபா கொடுக்குறேன். நமக்கு எவ்வளவுங்க கொடுக்குறாங்க? ஒரு 10 ரூபா கூட்டி கொடுக்குறோம். 45 ரூபா கொடுங்க. கேரளாவுக்கு மாதிரி எங்களுக்கு கொடுங்கன்னா ஆவினுடைய கொள்முதல் அதிகமாயிரும். மக்கள் எல்லாத்துக்கும் பால் குடிப்பாங்க. மக்கள் எல்லாத்துக்கும் பால் கிடைக்கும், பால் கொடுப்பாங்க. சாதாரண ஏழை எளிய மக்கள் பால் குடிப்பாங்க. சின்ன சின்ன குழந்தைகளுக்கு, நோஞ்சான இருக்கிற குழந்தைகளுக்கு 1 டம்ளர் பால் கிடைக்கும். அது இந்த அரசாங்கத்தினால செய்ய முடியுதா? அரசாங்கத்தினால செய்ய முடியுதா? இதெல்லாம் தாங்க மக்களை பாதிக்கக்கூடிய விஷயம். இதையெல்லாம் பேசுறதுக்கு தான் நீங்கள் சட்டமன்றத்தில் எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கிறீங்க. உங்க பிரச்சனையை பேசுறதுக்கு தான் சட்டமன்றத்துக்கு எம்எல்ஏ போகணும். ஆனா அங்க சட்டமன்றத்தில் என்ன நடக்குது? என்ன நடக்குது? இங்க இருக்கக்கூடிய பெண் விவசாயிகளுடைய நிலைமை என்ன? தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க. 3 கோடி லிட்டர் பால் உற்பத்தி ஆகுது. அதுல ஆவின் வெறும் 27 லட்சம் லிட்டர் பாலை தான் கொள்முதல் செய்யுது. மீதியெல்லாம் என்னங்க பண்ணுது? பால் மாறி ஒன்ன விற்பனை செய்யுது, நம்ம தலையில கட்டுது. இதைத்தான் நாம் தமிழர் கட்சி முற்றும் முழுதுமாக எதிர்த்தது. நான் வந்தா ஆடு மாடு மேய்த்தலை அரசு பணியாக மாற்றுவேன். யாருக்கு அரசு பணி கிடைக்கும்? இந்த சாயங்காலம் மாட்டை கைத்துல கட்டி புல்லு மேய விடுறதுக்கு போது பாத்தீங்களா, அந்த அக்கா இன்னைக்கு அரசு பணியில வந்திருக்கோம். நாம் தமிழர் கட்சி எங்கள் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தால் சாதாரண பெண் விவசாயிகள், மாட்டை பத்திக்கிட்டு போகக்கூடிய விவசாயிகள் அரசு ஊழியராக மாறி இருப்பாங்க. அரசாங்க ஊதியம் கிடைச்சிருக்கும். அதை தடுத்து விட்டீர்கள். காரணம் என்ன? 3 வேளையும் மனுஷனுக்கு பசிக்கும், 3 வேளையும் உணவளிக்கக்கூடிய விவசாயி தமிழ்நாட்டில் அரசு பணியாளராக உட்கார்ந்து இருக்க முடியும். எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தால் அதை நீங்கள் தடுத்து விட்டீர்கள். போயும் ஒரு தற்குறிக்கு வாக்களித்து விட்டீர்கள். என்ன இவர்தான் வேட்பாளரே தெரியாது, நம்பி வாக்களித்தீர்கள். ஆனா எங்களோட கொள்கைகள் பாருங்க, சுத்தி பாருங்க. ஆடு மாடு மேய்த்தல் அரசாங்க பணி, விவசாய பணி அரசாங்க பணி, ஊழல் இல்லாத, லஞ்சம் இல்லாத நேர்மையான ஆட்சியை நாங்கள் தருவோம். ஆரம்ப படிப்பு முதல் ஆராய்ச்சி படிப்பு வரை அனைவருக்கும் தரமான கல்வி இலவசமாக நாங்கள் தருவோம் சொன்னோம். இதை விட வேற என்ன வேணும்? என்ன அரசியல் வேணும்? இன்னைக்கு மட்டும் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைச்சிருந்தது அப்படின்னா, கர்நாடகாவில் மேகத்தட்டு அணையை கட்டுவோம் என்று கர்நாடக அமைச்சர் பேசுவார்களா? பேசுவதற்கு தைரியம் வந்திருக்குமா? வந்திருக்காது. காரணம் என்ன? நாம் தமிழர் கட்சியும் நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகளும் தமிழ் வெறியர்கள், தமிழ் தீவிரவாதிகள் என்று எல்லாத்துக்கும் தெரியும். கர்நாடகாக்காரனுக்கு தெரியும், தெலுங்கர்களுக்கு தெரியும், மலையாளிகளுக்கு தெரியும். ஆனால் தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு தெரியாது. நாம் தமிழர் கட்சி நமக்காக, தமிழர்களுக்காக நிற்பார்கள் என்று தமிழ்நாட்டு தமிழர்களை தவிர எல்லாத்துக்கும் தெரியும். நமக்கு என்னங்க பிரச்சனை? 22 மாவட்டங்களுடைய குடிநீர் ஆதாரமாக இருப்பது காவேரி நீர். இங்க இருக்கக்கூடிய பவானி நதி, பவானி ஆறு காவேரி ஆற்றினுடைய ஒரு கிளை நதி. அது கிளை ஆறு. அது இதெல்லாம் யார் பேசுறது? இதெல்லாம் பேசாம என்ன அரசியல் இருக்கு? நமக்கு என்ன அரசியல் இருக்கு? இங்க பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பத்தி பேசுறோம் அப்படின்னா, இன்னைக்கு அவர் படிக்காத மேதையா இருக்கலாம். ஆனா ஊருக்கு ஓடி விழுந்தால் உயர்நிலை பள்ளி, தடுக்கி விழுந்தால் தொடக்க பள்ளி என்று ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திறந்து குழந்தைகளை படிக்க வைத்த தகப்பன் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். ஓடி தடுக்கி விழுந்தால் தொடக்க பள்ளி, ஓடி விழுந்தால் உயர்நிலை பள்ளின்னு கொண்டு வந்தவர் ஐயா காமராஜருங்க. பள்ளிக்கூடங்களுக்கு மட்டும் இல்ல, பள்ளிக்கூடங்களுக்கு எப்படி ஆசிரியர்களை போடணும், ஆசிரியர்களுக்கு PF பணம், இன்சூரன்ஸ் பணம் எல்லாத்தையும் கொண்டு வந்தது ஐயா காமராஜர் அவர்கள். எல்லாத்தையும் கொண்டு வந்தார். எல்லாத்தையும் பத்தியும் யோசிச்சார். மக்களுக்காகவே சிந்தித்தார், மக்களுக்காகவே வாழ்ந்தார், மக்களுக்காகவே போராடினார். நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? சின்னஞ்சிறு வயசுல கள்ளுக்கடை எதிர்ப்பு போராட்டம் என்று போராடியவர். இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் என்ன போராட்டம் பாருங்க. என்ன போராட்டம் பண்றாரு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு போராட்டம் கிடையாது.
கல்லூரிகள், இன்ஜினியரிங் கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள், மருத்துவ கல்லூரிகள், பாலிடெக்னிக் கல்லூரிகளை பன்மடங்கு பெருக்கி கொண்டு வந்தார். சனம் படிக்கணும், என் பிள்ளைக படிக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கே ஒரு தகப்பனாக இருந்து வழி நடத்தியவர். சும்மா இல்ல, நேரு கூட சண்டை போட்டாரு. தொழில்துறை பெருசா வந்துச்சு, படிச்சா மட்டும் போதுமா? ஒரு குழந்தை படிச்சு வெளியே வந்து அவனுக்கு வேலைக்கு என்ன பண்றது? வேலைக்காக பெரும் தொழில் நிறுவனங்களை கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். காமராஜர் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நாம இந்தியாவில் பீகார் மாதிரி உத்தரப்பிரதேஷ் மாதிரி இருந்திருப்போம். அதெல்லாம் மாற்றினாங்க. ஏன் மாற்றினாங்க? ஏன் மாற்றினாங்க? மக்களுக்காக வாழ்ந்தவர்கள். மக்கள் அவரை தேர்ந்தெடுத்தாங்க. காமராஜர் எங்களுக்காக செய்வார்னு நினைச்சாங்க. ஆனா இப்போ அப்படி இல்லையே. ஒரு காலகட்டத்தில் என்ன ஆயிருது அப்படின்னா, நேரு அவர்களுக்கு வந்து பெரும் பெரும் நிறுவனங்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு வந்து பெரிய பணம் இல்லை. சண்டை போட்டு தான் கொண்டு வந்தாங்க. இப்ப இருக்கக்கூடிய தொழில்துறை அமைச்சர் மாதிரி இல்லை. அவர் உண்மையிலேயே என்ன பண்ணார் அப்படின்னா, பன்னாட்டு ஐரோப்பிய நாடுகளோட கொலாபரேஷன்ல, ஐரோப்பிய நாடுகளுடைய பங்களிப்புல பெரும் பெரும் நிறுவனங்களை கொண்டு வந்தாங்க. பெரம்பூர்ல இருக்கக்கூடிய இந்தியன் இன்டெகிரல் கோச் ஃபேக்டரி, ஐசிஎஃப் என்று சொல்லக்கூடிய ட்ரெயின் பட்டி தொழிற்சாலை தயாரிப்பை சுவிட்சர்லாண்டினுடைய கொலாபரேஷன்ல, சுவிட்சர்லாண்டினுடைய பங்களிப்புல கொண்டு வந்தாங்க. சரியா? ரஷ்ய நாட்டு பங்களிப்புல சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த தொழிற்சாலையை வந்து கொண்டு வந்தாங்க. திருச்சியில வந்து பெல்லுன்னு ஒரு நிறுவனம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், பாய்லர் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தை செக் ரிபப்ளிக் நிறுவனத்தினுடைய பங்களிப்பினால கொண்டு வந்தாங்க. எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. ஏன்? மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தது. தமிழுக்காக பாடுபட்டாங்க. தமிழ் ஆட்சி மொழியாக இருப்பதற்கான எல்லா வேலைகளும் செஞ்சது இவர்தான். அதுக்கப்புறம் அண்ணாதுரை அவர்கள் வந்தாங்க, தமிழ்னு பேசினாங்க. அது அடுத்து ஆட்சியில் இருந்த 9 ஆண்டு காலம் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக நிலைநிறுத்துவதற்கான வேலைகளை செஞ்சது இவங்க தான். இது மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க இந்த மாதிரியான பெருந்தலைவர்கள் காலகட்டத்தில் தமிழ்நாடு இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டின் தலையெழுத்து வேற மாதிரி இருந்திருக்கும். ரொம்ப கொடூரமா இருந்திருக்கும். இன்னைக்கும் 1963 பதவி விலகிட்டாங்க. 60 ஆண்டுகள் கழிச்சும் இன்னைக்கு பெருந்தலைவர் காமராஜர் போல் ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டிற்கு வந்துவிட மாட்டாரா என்று தமிழ்நாட்டு மக்கள் ஏங்கும் அளவுக்குத்தான் தமிழ்நாட்டில் இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி காலம் இருந்திருக்குது. எல்லாரும் ஊழல். கருணாநிதி செய்யாத ஊழலா? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் செய்யாத ஊழலா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்யாத ஊழலா? மு.க. ஸ்டாலின் அவர்கள் செய்யாத ஊழலா? கண் முன்னே தெரியும், பார்ட்டி ஃபண்ட் கொடுக்கறாங்க என்று எல்லாத்துக்கும் தெரியும். நீ யோசிச்சு பாருங்க. நாம விடுதலை பெற்ற காலகட்டத்தில் பெரிய பொருளாதாரம்லாம் இல்லை, ஆனா இதெல்லாம் என் மக்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி செஞ்சவங்க தான் பெருந்தலைவரா இருந்திருக்கிறாங்க. சும்மா இல்ல, எதுவுமே சாதாரண விஷயம் இல்லையே. இந்த மேட்டூர் அணையை கட்டியது யாரு? நம்ம பெருந்தலைவர் காமராஜர் ஐயா மாதிரி. இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு ஒரு முதலமைச்சர் இருந்தார். இந்தியா விடுதலை பெறுவதற்கு முன்னாடி இந்த கொங்கு மண்ணினுடைய தங்கம், எனக்கு மிகவும் பிடித்த தலைவர், கொங்கு நாட்டின் தங்கம் என்று சொல்லப்படக்கூடிய பரமசிவ கவுண்டருடைய மகன் பா சுப்ராயர் என்பவர் தான் காமராஜர் அவர்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டை ஒரு வளர்ச்சி பாதைக்கு திட்டமிட்டு வழிநடத்தியவர் அவர்தான். பரமசிவ கவுண்டருடைய மகன் பா சுப்ராயர் என்பவர். அவர் தான் மேட்டூர் அணையை கட்டுவதற்கான சட்டமன்றத்தில் நிதி அளிச்சு அதற்கு ஒரு சட்டம் போட்டு இந்த மாதிரி மேட்டூர் அணையை கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி 20 வருஷம் மேட்டூர் அணையை கட்டலாமா வேண்டாமா, செலவாகுமே, சிமெண்ட்ல கட்டுறதா சுண்ணாம்புல கட்டுறதா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த மண்ணின் மகன், இந்த கொங்கு நாட்டின் தங்கம் தான் இந்த வேலைகள்லாம் செய்யுது. சரியா? ஆனா இந்த ரெண்டு பேரும் பாருங்க, எந்த காரணம் கொண்டும் சாராயத்தை தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிக்கவே இல்லை. காசு இல்ல, மக்கள் அந்த அளவுக்கு பெரிய வரி கொடுக்கல, நமக்கு வரி அரசாங்கத்துக்கு கொடுக்கல. இருந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு காசு வேணும். இந்த மதுபானத்தை வித்தா காசு வரும் தெரியும். ஆனா பா சுப்ராயன் என்ற முதலமைச்சரும் சரி, பெருந்தலைவர் கு காமராஜர் என்கின்ற தலைவரும் சரி, இருவரும் தலைவர்களும் தமிழ்நாட்டிற்குள் மதுபானத்தை அனுமதிக்கவே இல்லை. இதனால் சொல்றாங்க, பா சுப்ராயன் அவர்கள் சொல்றாங்க, இதனால எனக்கு 17 கோடி ரூபாய்
பட்ஜெட்ல துண்டு விழும். இருந்தாலும் பரவாயில்லை, பரவாயில்லை, எந்த காரணம் கொண்டும் நான் தமிழ்நாட்டில் மதுபானத்தை அனுமதிக்கவே மாட்டேன் என்று சொல்லி கடைசி வரைக்கும் மதுபானத்தை அனுமதிக்காமலே ஆட்சியை, சிறந்த ஆட்சியை, பொற்கால ஆட்சியை கொடுத்தவர்கள் இவர்கள். பொற்கால ஆட்சியை கொடுத்தவர்கள் இவர்கள். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பைபாஸ்ல போறேன், எத்தனை பேர் அடிபட்டு செத்துருப்பாங்க தெரியுமா? தெரியுமா? கடந்த ஓராண்டுக்கு மேலாக இந்த சனி ஞாயிறு இந்த 2 தினங்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு முறையும் வந்து நான் இந்த பெரும் தேசிய நெடுஞ்சாலைகள்ல, மாநில நெடுஞ்சாலைகள்ல போகும்போது தண்ணி அடிச்சுடுங்க, மூஞ்சி மட்டும் மேல இருக்கும், முதுகு இருக்கும், அப்படி சுருண்டு விழுந்திருப்பாங்க. என்ன பாச்சு ஏது பாச்சு அப்படின்னா டிடிங்க அப்படின்பாங்க. டிடினா ட்ரிங்க் அண்ட் டிரைவ். தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டிட்டு பைபாஸ்ல போனா என்னங்க ஆகும்? உடம்பு சுத்தி, கழுத்து அப்படியே சுத்தி, தலை மேல இருக்கு, முதுகு பின்னாடி இருக்கு. அப்படித்தான் இருக்கும். நெடுஞ்சாலை பயணங்கள்லாம் கொடூரமாக இருக்கும். இந்த சனி ஞாயிறு காலகட்டங்கள்ல தண்ணி அடிச்சுட்டு கொடூரமாக சாகிறார்கள். தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு தண்ணி அடித்து அவங்க சிந்தனையே இருக்காது. சாக்கடைக்குள்ள விழுந்து கிடப்பான் ஒருத்தர், தண்ணி அடிச்சு சாக்கடையில விழுந்து கிடப்பான். நமக்கு கோபம் வரும். என்ன கோபம் வரும்? இவனை பெத்தவங்க எங்க இருப்பாங்க? இவனுக்கு பிள்ளை குட்டிகளா இருக்காதா? இவன் கட்டிய மனைவி இருக்காதா? அதெல்லாம் வெட்டிட்டு ஏன் இப்படி தண்ணி அடிச்சுட்டு இந்த மாதிரி வந்து சாக்கடைக்குள்ள விழுந்து கிடக்க நமக்கு கோபம் வரும். ஆனா ஆளக்கூடிய ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி ஆண்ட ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், யாருக்கு அந்த பிரச்சனையே இருக்காது. அதான் அரசியல் நினைக்கிறீங்க. இங்க இருக்கக்கூடிய பெண்கள் வாக்கு கேட்கும் போது நம்ம கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த மதுபான கடையை மூடிடுங்க, இந்த தேர்தல் பரப்புரையிலே மதுபான கடையை மூடி விடுவோம் என்று உத்தரவாதம் கொடுத்த ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நாங்க வந்தா மதுபான கடைகளை மூடுவோம் என்று உத்தரவாதம் கொடுத்த ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஆனா வாக்கு செலுத்தல. காரணம் என்ன? 2500 ரூபாய் கொடுப்பேன்னு நாங்க சொல்லல. அதானங்க 2500 ரூபாய் தாய் மாமன் சீரு, அண்ணன் சீரு. எங்க 10 லட்சம் கோடி கடன் இருக்குங்க நாட்டுல. 10 லட்சம் கோடி கடன் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல எப்படிங்க தாய் மாமன் சீர் கொடுப்பீங்க? எப்படிங்க அண்ணன் சீர் கொடுப்பீங்க? எப்படிங்க 2500 ரூபாய் காசு கொடுப்பீங்க? எப்படிங்க படித்த வேலை இல்லாத இளைஞர்களுக்கு 4000 ரூபாய் காசு எப்படிங்க கொடுப்பீங்க? எப்படி கொடுப்பீங்க? என்கிட்ட ஒரு அக்கா வந்து கேக்குது, 2500 ரூபாய் எப்ப கொடுப்பாரு அப்படின்னு. 2500 ரூபாயும் காசா கொடுக்கலாமா? நடிகர் விஜய், முதலமைச்சர் விஜய் வந்து அல்வாவா கிண்டிக்கிட்டு இருக்காரு, கொஞ்சம் பொறுங்க, 5 வருஷம் முடிவுக்குள்ள எல்லாத்துக்கும் 2500 ரூபாய் அல்வா கொடுப்பாரு அப்படின்னு. இப்படி ஒரு சனம் இருக்கே. ஸ்டாலின் வந்து 1000 ரூபாய் காசு கொடுத்தாருங்க, இவர் 2500 ரூபாய் கொடுக்க மாட்டாரா? நம்ம என்ன எப்படி இருக்கு பாருங்க. நமக்கு ஏன் 2500 ரூபாய் அவங்க கொடுக்கணும்? யார் காசு? நடிகர் விஜய் 30 ஆண்டுகளாக நடித்து அவர் சேமிச்ச காசு சொத்துல தான் கொடுக்கிறார். இல்ல, நாம கட்டிய வரிப்பணம் நமக்கு 2500 ரூபாய் வரும். தாய்மாமன் சீரா வரும், அண்ணன் சீரா வரும். நம்ம காசு தான். நம்ம தலையில ஒவ்வொருத்தருக்கும் மேல லட்சக்கணக்கான ரூபாயில கடன் இருக்கு. இதெல்லாம் யார் சரி செய்யறது? சரி செய்யறது? நாம என்ன சொல்றோம்? பெண்கள், நாம் தமிழர் கட்சி சொன்ன ஒரே ஒரு வாக்குறுதி இன்னும் சொல்லும். நாங்கள் ஆட்சிக்கு வந்தா பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை குற்றங்களுக்கு உச்சபட்ச தண்டனை, மரண தண்டனை நாம் தமிழர் கட்சியின் ஆட்சியில கட்டாயமாக நிறைவேற்றப்படும், உறுதியாக நிறைவேற்றப்படும். நீங்க உச்சபட்ச தண்டனை காட்டாம 10 வயசு குழந்தைய, 3 வயசு குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்ணி, கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணி புதற்குள்ள வீசிட்டு போயிடுவான். ஐயோ அம்மான்னு சொல்லி ஒப்பாரி வைக்கிறதுக்காக இல்ல. பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யணும்னா நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணுக்கு வேணும். நடிகர் விஜய் இல்ல, அவங்க அப்பாரு, அவங்க முப்பாட்டை யார் வந்தாலும் பெண்களுக்கான பாதுகாப்பை தமிழ்நாட்டில் உறுதி செய்ய முடியவே முடியாது. மக்கள் தொகையில் சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு அரசியலில் சமபங்கு வழங்கி அரசியல் சமத்துவத்தை சொல்லில் இல்ல செயலில் காட்டிய ஒரே அரசியல் கட்சி தலைவர் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால்தான் பெண்கள் பாதுகாப்பாக இருப்பாங்க. வேற வழியே இல்ல. திமுக வந்தா செஞ்சிருமா? அதிமுக வந்தா செஞ்சிருமாங்க? இவங்க ஆட்சிக்கு வந்து இந்த 75 நாட்கள்ல எத்தனை பெண் குழந்தைகள், பிஞ்சு குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுறாங்க? ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறாரா இவரு? ஒரு நடவடிக்கை
ஒரு என்கவுண்டர்ல போற வேண்டியதானங்க, அட்லீஸ்ட் முட்டுக்கு கீழே சுடையாவது செய்ய வேண்டியதானங்க. ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஊழல் லஞ்சத்துல திளைக்கிறாங்க திளைக்கிறாங்க.